அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற ஆதாரங்களின்படி ஒரு ஈரானின் நட்பு பிராந்திய நாடு தெஹ்ரானுக்கு தகவல் அளித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெரிய அளவிலான தாக்குதலின் சாத்தியமான விளைவுகளை மதிப்பீடு செய்ததன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீடுகள் ஈரானுக்குள் ஆட்சிக்கு ஆதரவான சக்தி சமநிலை கூறப்படுகிறது. இந்த பின்வாங்கல் உள்நாட்டு நிலைமை மற்றும் தாக்குதலின் நடைமுறை விளைவுகளுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. ஈரான் அமெரிக்க அச்சுறுத்தல்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டு எந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தற்காப்புக்கு தயாராக உள்ளது. இருப்பினும் தெஹ்ரான் ராஜதந்திர வழியையே திறந்து வைத்து பேச்சுவார்த்தை நடத்தவே முன்னுரிமை அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானிய பாதுகாப்பு படைகள் டிசம்பர் 2025 இறுதியில் நாடு முழுவதும் பரவிய போராட்டங்களில் ஈடுபட்ட பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்புடைய 3000 பேரை கைது செய்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமைதியான பொருளாதார கோரிக்கை போராட்டங்களை தொடங்கியவை ஆயுதமேந்திய குழுக்கள் ஊடுருவியதால் வன்முறையாக மாறியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். கொலைகள், தீவைப்பு, பாதுகாப்பு படைகள் மீதான தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் அதற்கு ஆதாரமாக சேதமடைந்த பள்ளிவாசல்கள், வாகனங்கள் உள்ளிட்ட வீடியோக்கள் வெளியிட்டுள்ளனர். கெர்மான்ஷா மற்றும் கெர்மான் மாகாணங்களில் சமீபத்தில் கலவரங்களில் ஈடுபட்ட பலரை கைது செய்துள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்களை அமைதியான போராட்டங்கள் அல்ல, ஆயுதமேந்திய குழுக்களின் திட்டமிட்ட தாக்குதல்கள் என்று அதிகாரிகள் விவரிக்கின்றனர். கெர்மான் மாகாணத்தில் காவல்துறை தலைவர் அக்மர் நஜாஃபி வெள்ளிக்கிழமை அறிவித்ததாவது, 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒரு எரிவாயு நிலையத்தையும் உள்ளூர் பாதுகாப்பு படை அலுவலகத்தையும் சேதப்படுத்தியதாக கூறினார். அவர்களிடமிருந்து எரியக்கூடிய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு ஈரானில் கெர்மான்ஷா மாகாணத்தில் ஆளுநர் மனூச்சேர் ஹபீபி அவர்கள் சமீபத்திய கலவரங்களுக்கு பின்னால் இருந்த பல தலைவர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். தன்சீம் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர், இந்த கலவரங்களை சாதாரண போராட்டம் அல்ல, முழுமையாக திட்டமிடப்பட்ட முயற்சி என்று விவரித்தார். நாங்கள் கண்டது சாதாரண போராட்ட இயக்கம் அல்ல, முற்றிலும் திட்டமிடப்பட்டது என்று கூறினார். ஆயுதமேந்திய கலவரக்காரர்கள் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதை நோக்கமாக கொண்டிருந்தனர். கைதானவர்களிடம் துப்பாக்கிகள், வாக்கி டாக்கிகள், வீட்டில் தயாரிக்கப்பட்ட குண்டுகள் இருப்பதாக அவர் விளக்கமளித்தார். இது திட்டமிட்ட வன்முறைக்கு தயாராக இருந்ததை காட்டுகிறது என்று அவர் கூறினார். ஈரானிய அதிகாரிகள் பல மாகாணங்களில் நடக்கும் சிக்கல்களை ஒருங்கிணைக்கப்பட்ட ஆயுத குழுக்களால் நிகழ்த்தப்பட்டவை என்று கூறினர். கெர்மான்ஷா மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் இந்த கைதுகள் நடைபெறும் நிலையில் பாதுகாப்பு இறுக்கமாக உள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சக்திகள் வன்முறை மூலம் அச்சுறுத்தலை உருவாக்க முயல்வதாக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஈரானின் புரட்சிகர காவல்துறையின் உளவுத்துறை புதன்கிழமை அன்று இஸ்ரேலுடன் தொடர்புடைய வலையமைப்புகளுக்கு எதிராக பெரும் தாக்குதலை நிகழ்த்தியதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் களப்பணியாளர்கள், நிதி ஆதரவாளர்கள், ஆயுத வலையமைப்புகள் இலக்காக்கப்பட்டு குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்ததாக கூறப்பட்டுள்ளது. தெற்கு ஈரானில் ஷஹன்ஷாஹி அமைப்பு மற்றும் இஸ்ரேலுக்கு இடையேயான முக்கிய தொடர்பாளரை கைது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொசாத் உளவு அமைப்புடன் ஒத்துழைக்க தயாராக இருந்த 31 பேரை அடையாளம் கண்டு 9 மாகாணங்களில் தெருச்சண்டை குழுக்களை கலைத்ததாகவும் IRGC அறிவித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து சுமார் 4 லட்சம் தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இவை கலவரக்காரர்களை கண்டறிந்து கைது செய்ய உதவியதாகவும் கூறினார். இத்தகைய வலை அமைப்புகளை தொடர்ந்து எதிர்கொள்வோம் என்று உறுதியளித்துள்ளனர். ஆயுதப்படைகளின் தலைமை ஸ்டார் மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் முசாவி அவர்கள் எதிரி சமீபத்தில் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகளை நாடு முழுவதும் வன்முறை செயல்கள் அனுப்பியதாக கூறினார். பல தாக்குதல்கள் திட்டமிட்ட கலவரக்காரர்கள் என்று விவரித்தார். உளவுத்துறை அமைச்சகம் அமைதியின்மையுடன் தொடர்புடைய பல மூத்த பயங்கரவாத தலைவர்களை கைது செய்ததாகவும் தெஹ்ரானின் நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் தெரிவித்தது. வன்முறை மற்றும் அழிவுச் செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்களை அடையாளம் காண பொதுமக்கள் ஒத்துழைப்பு மிக முக்கியம் என்று வலியுறுத்தினார். ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, ஈரானில் வன்முறையை ஊக்குவிக்கும் அமெரிக்க அதிகாரிகளின் கருத்துக்களை அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு காரணங்களை உருவாக்குவதற்காகவே கூறப்படுகின்றன என்று தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் சபை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டோர்ஸுடன் தொலைபேசியில் உரையாடிய அப்பாஸ் அராக்ஷி, ஆயுதம் ஏந்திய கலவரக்காரர்களை, ஈரானிய மக்களின் கொலைகளையும் ஆதரிக்கும் அமெரிக்க கருத்துக்கள் அமெரிக்க ராணுவ தலையீட்டிற்கான பாதையை திறக்கவே திட்டமிடப்பட்டவை என அராக்ஷி கூறினார். சமீபத்திய கலவரங்களுக்கு பின்னால் உள்ள தீவிரவாத குழுக்களை ஆயுதம் வழங்கிய அமைப்பிலும் ஒருங்கிணைப்பதிலும் இஸ்ரேல் தெளிவான பங்கு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த குழுக்களுக்கு அமெரிக்க அரசியல் மற்றும் தளவாட ஆதரவு வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானின் குடிமக்களின் உயிரிழப்புகளுக்கு அமெரிக்க அரசே பொறுப்பென அராக்சி குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் அமைதியான போராட்டங்களுக்கான உரிமை உட்பட மனித உரிமைகளை ஈரான் ஆதரிக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். அதிகரித்து வரும் பதற்றத்தின் பின்னணியில் பிற நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு தனது நிலம், வான்வெளி அல்லது கடல் பகுதிகளை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஈராக் தெரிவித்துள்ளது. ஈராக் ராணுவ பேச்சாளர் சபாஹ் அல் நூமான், அண்டை நாடுகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக ஈராக் நிலப்பரப்பு பயன்படுத்தப்பட அனுமதிக்கப்படாது என்று கூறினார். மேலும் அனைத்து தரப்பினரும் அமைதியாக இருக்கவும், அமைதியான பேச்சுவார்த்தை நடத்தவும், போரை தவிர்த்து பிரச்சினைக்கு தீர்வு காணவும் அவர் வலியுறுத்தினார்.
ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் குறித்து முடிவெடுப்பதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்காலிகமாக ஒத்திவைத்தது. அதன் நேரம் மற்றும் விளைவுகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் கூட்டு நாடுகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். எதிர் தாக்குதலுக்கு தயாராகிக் கொள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய சில கால இடைவெளி தேவை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வலியுறுத்தியுள்ளார். தனது அழுத்தத்தால் 800 தூக்கு தண்டனைகளை நிறுத்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அராக்சி அதனை மறுத்து அத்தகைய திட்டமே இல்லை என்று தெரிவித்தார். தூக்கு தண்டனை நடைமுறைப்படுத்தப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். துருக்கி ஈரானுக்கு எதிரான எந்த ராணுவ தலையீடையும் எதிர்க்கிறது என்று துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார். தெஹ்ரான் தனது சொந்த உள்நாட்டு பிரச்சனை தானே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா ஈரானும் இந்த பிரச்சனையை பிற நாடுகள் மூலமாவோ அல்லது நேரடி பேச்சுவார்த்தை மூலமோ தங்களுக்குள் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என ஹக்கன் ஃபிடான் தெரிவித்த நிலையில் நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்றும் கூறியிருக்கிறார். துருக்கி ஈரானுடனான வளர்ச்சியை தொடர்ந்து பின்பற்றி ராஜதந்திர முயற்சிகளை தொடர்வோம் என்று துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் பிராந்திய வளர்ச்சிகள் குறித்து அண்டை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் தொலைபேசியில் உரையாடல் நடத்தியுள்ளார். குறிப்பாக இளவரசர் ஃபைசல் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியுடன் உரையாடினார். அவர்கள் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியையும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதற்கான வழிகளையும் விவாதித்ததாக சவுதி வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இளவரசர் ஃபைசல் ஓமன் வெளியுறவு அமைச்சர் ஃபத்தர் அல் ஃபுசைதி மற்றும் கத்தாரின் முதன்மை ராஜதந்திரி ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியுடன் தனித்தனியாக உரையாடினார். அவர்கள் பிராந்திய வளர்ச்சியையும் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான முயற்சிகளையும் விவாதித்தனர். முன்னதாக ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவின் வான்வழி பயன்படுத்தப்படாது என்று சவுதி அரேபியா அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. காசாவில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடி, தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள். கடந்த வியாழன் ஒரு நாள் மட்டும் காசா பகுதியில் குறைந்தது 2 பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான வன்முறையின் விளைவு என்று கூறப்படுகிறது. இடிந்த கட்டடங்களில் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர். சிலர் சாலைகளில் விழுந்து கிடக்கின்றனர். ஆனால் ஆம்புலன்ஸ் மற்றும் சிவில் டிஃபென்ஸ் குழுக்களால் இதுவரை அவர்களை அடைய முடியவில்லை என்று காசா மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. இதனால் மீட்பு பணிகள் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளன. 2025 அக்டோபர் 11 அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து காசாவில் 451 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1251 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 710 உடல்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக 2023 அக்டோபர் 7 முதல் இஸ்ரேலிய படுகொலை தொடங்கியதிலிருந்து 71,441 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். 1,71,329 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த எண்கள் காசாவில் நிலவும் மனிதாபிமான பேரழிவை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. தொடரும் மனிதாபிமான நெருக்கடி பொதுமக்களை கடுமையாக பாதித்து வருகிறது. பரவலான அழிவு மற்றும் ஆக்கிரமிப்பு படைகளால் மீட்பு நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மீட்பு பணிகளை மேலும் சிக்கலாக்குகின்றன. இதற்கிடையில் குளிர்காலம், உணவு பற்றாக்குறை, நோய்கள் என அனைத்தும் சேர்ந்து குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரையும் கடும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் 20 அம்ச திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று அதிபர் டிரம்ப் சார்பில் காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் 20 அம்ச திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்குகிறோம். போர் நிறுத்தத்திலிருந்து டெமிலிட்டாரிசேஷன், டெக்னோகிராட்டிக் கவர்னன்ஸ் மற்றும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நோக்கி நகர்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த 2ஆம் கட்டத்தில் காசாவை டெமிலிட்டாரிசைஸ் செய்தல், டெக்னோகிராட்டிக் அரசு அமைத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை தொடங்குதல் ஆகியவை இடம்பெறுகின்றன. பாலஸ்தீன அதிகாரிகள் மற்றும் ஹமாஸ் உள்ளிட்ட எதிர்ப்பு இயக்கங்கள் அக்டோபர் முதல் போர் நிறுத்தத்தை முழுமையாக மதித்து வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் தினசரி விதிமீறல்களை தொடர்ந்து செய்து வருகிறது. பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் மனிதாபிமான உதவிகளை தடுத்து குளிர்கால துன்பத்தை அதிகரிக்கும் வகையில் இஸ்ரேல் செயல்படுகிறது. புதன்கிழமை ஹமாஸ் மற்றும் உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் வெளியிட்ட அறிவிப்பில், குழந்தைகள் மற்றும் முதியோர் உட்பட நூற்றுக்கணக்கானோரும் இடிந்த கட்டடங்களில் சிக்கியும் நோய்கள் மற்றும் கடுமையான சூழ்நிலை காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. தொடரும் தடைகள், சர்வதேச அழைப்புகளை இஸ்ரேல் புறக்கணிப்பதாக UNRWA எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரபு லீக், OIC மற்றும் உலக சமூகம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்வதேச சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.